Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 7.5 இருந்து sum number 10 பார்க்க போகிறோம். A frustum of a right circular cone is of the height 16 cm with radii of its ends 8 cm and 20 cm. Then the volume of the frustum is height வந்து 16 cm னு கொடுத்திருக்காங்க. This is height 16 cm. Radius of top அதாவது capital R is equal to 20 cm. ஏன்னா இதான் பெருசா இருக்கும், அதனால மாத்தி போட்டுற போறீங்க. And radius of its ends னு கொடுத்திருக்காங்க. Small r is equal to 8 cm. வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Volume of frustum is equal to 1/3 into pi h into capital R square plus small r square plus small r into capital R into small r. இது எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியும். 1/3 into சம்முல வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பையில் கொடுத்துருக்கிறதுனால பையை வந்து சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. ஸோ 1/3 into pi, ஹைட்டோட வேல்யூ 16, capital R square 20 square plus small r square 8 square plus 20 into 8. Okay. 1/3 into pi into 16, 20 square வந்து 400, இது 8 square வந்து 64 plus 160. அடுத்ததா 16 pi by 3 into 600 and இது 64 இல்லையா, சாரி 624. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 208, 16 pi into 208. இந்த 16 பையும் சாரி 16ஐயும் 208ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3328 pi centimeter cube. ஓகே, இதான் இதுக்கு ஆன்சர். ஃபார்முலா தெரியணும். சம்மில் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. ரேடியை ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டாப் ரேடியஸ் பாட்டம் ரேடியஸ்னு பிரிக்கல. அப்போ சின்னதாக இருக்கிற வேல்யூ சின்ன ரேடியஸ், அதாவது ஆர்க்கு ஈக்குவல். பெரிய வேல்யூ கேபிட்டல் ஆர்க்கு ஈக்குவல். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு கேபிட்டல் ஆர்னு கன்சிடர் பண்ணிக்க கூடாது. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.